ஹாய் ஆல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் அதெல்லாம் பார்த்தோம். அது வந்து சின்ன டாபிக்குங்கிறனால இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்கையும் சேர்த்து கவர் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா கன்கார்டு இல்லைனா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். நம்ம கன்கார்டுங்க வேர்டை விட சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்லலாம் நம்ம அதிகமாக படிச்சிருப்போம். ஓகேங்களா, இதை சொல்கிற இன்னொரு வேர்டு தான் கன்கார்டு. இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கன்கார்டு அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டையும் வேர்பையும் கனெக்ட் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் கான்செப்ட். அதாவது இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற வேர்பு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், அதுதான் கன்கார்டு. ஓகேங்களா, எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அங்கே வந்து வேர்பை வந்து ஃபில் பண்ணும். ஆனால் அந்த வேர்பை வந்து நம்ம இங்கே இருக்கிற சப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு தெரியும் சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் வேர்போ சிங்குலர் தான், ப்ளூரலாக இருந்தால் வேர்போ ப்ளூரல் தான். அந்த பேசிக்கான இது நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் டான்சிங். ஓகேங்களா, தே ஆர் பிளேயிங். இங்கே நம்மளுக்கு தெரியும் தே ப்ளூரல், அதனால ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ சிங்குலர், இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பேசிக்கான இது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இந்த சிங்குலர்னா சிங்குலர், ப்ளூரல்னா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. அது போக இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதாவது நம்மளுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கிற நிறைய சென்டென்சஸ் இருக்கு. அதுதான் இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் கீழே கேட்பாங்க. அதுதான் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து ரொம்ப காமனா கேட்குற ஒரு 15 கோர் ரூல்ஸ் வந்து இதுல பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டி. இப்போ சப்ஜெக்ட் வந்து ஆர், எய்தர் ஆர், நெய்தர் நார் இது மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல வருது அப்படின்னா அங்க நம்ம எப்படி வேர்ப் யூஸ் பண்ணோம்னா நியரஸ்ட் சப்ஜெக்டோட குவான்டிட்டி, ஐ மீன் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்து தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, நம்மளுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கும்போதே நம்மளுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் நீங்கள் அது பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் இருக்க கனெக்ஷன் தான் கன்கார்டு. அதில் ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டி. இந்த ரூல் எதுக்கு அப்ளை ஆகும்னா சென்டென்ஸில் நீங்கள் ஆர், எய்தர் ஆர், நெய்தர் நார்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வேர்பு கிட்ட என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேர்ப் ஆட் பண்ணோம். இப்போ எய்தர் த டீச்சர் ஆர் தி ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் ரெஸ்பான்சிபிள், இப்படி ஒரு பிளாங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். இப்போ இங்க வந்து நீங்க பார்க்கணும் எய்தர் தி டீச்சர் ஆர் தி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்க ரெண்டு சப்ஜெக்ட் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது சிங்குலர், இது ப்ளூரல். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணணும், ஆர் போடணுமா இஸ் போடணுமா டவுட் வரும், கரெக்டுங்களா? அந்த டைம்ல இங்க தான் டேஷ் கொடுத்துருக்காங்க, அப்போ இங்க தான் வேர்ப் வரப்போகுது. வேர்ப் பக்கத்துல என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கு, ப்ளூரல். அப்ப நான் ஆர் ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, இதுதான் ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டி. இப்போ உங்களுக்கு பிளாங்க் வந்து எப்பவுமே வேர்பா தான் கொடுக்க போறாங்க. ஸோ அந்த டேஷ்க்கு பக்கத்துல என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது சிங்குலரா இருந்தா வேர்போ சிங்குலர் தான், அது ப்ளூரலா இருந்தா வேர்போ ப்ளூரல் தான். ஓகேங்களா, இங்க பாருங்க, நெய்தர் தி டாக்ஸ் நார் தி கேட் இஸ் ஹங்க்ரி. இங்க ஏன் இஸ் போட்டிருக்கோம், இங்க டாக்ஸ் இருக்கு ப்ளூரல், இங்க கேட் இருக்கு சிங்குலர், அதனால நம்ம இஸ் போட்டிருக்கோம். இதுவே இந்த சென்டென்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், நெய்தர் தி டாக் நார் தி கேட்ஸ் இஸ் வராது, அப்போ ஆர் ஹங்க்ரின்னு வரும். ஏன்னா இங்க கேட்ஸ் வந்து ப்ளூரல். ஓகேங்களா, ஸோ ஆர், எய்தர் ஆர், நார் இந்த வேர்ட்ஸ் வந்துச்சுனாவே நம்ம மைண்ட்ல என்ன வரணும், நம்ம fill in the blanksல வேர்ப் எங்க வருமோ அது பக்கத்துல என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த வேர்ப் தான் அங்க வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போ இதுவே இன்கேஸ் இப்படி கேட்க மாட்டாங்க, இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா நெய்தர் தி டாக்ஸ் நார் தி டேஷ் ஆர் ஹங்க்ரி, ஆர் கொடுத்துட்டாங்க ஆன்சரு, இங்க டேஷ் கொடுத்து கேட்ஸ்ன்னு நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு என்ன வரும், கேட்ஸ்ன்னு வரும். ஏன் இங்க ப்ளூரல் இருக்கு, அப்ப இங்கேயும் சப்ஜெக்ட் ப்ளூரலா தான் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்த ரூல் என்னன்னா ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன் இது மாதிரி வேர்டு வருது அப்படின்னா இது வந்து சிங்குலர் வேர்ப் தான் எடுத்துக்கும். ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய பேருங்க மாதிரி ஃபீல் வரும். ஆனா இதை வந்து சிங்குலர் வேர்பா தான் நம்ம அந்த சென்டென்ஸ்க்கு கொடுக்கணும். ஈச் கேர்ள் ஹேஸ் அ பென், ஹேவ் அ பென் வராது. ஈச் கேர்ள்னா ஒவ்வொரு கேர்ள். இப்போ இங்க 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேர்த்துக்கிட்டே பெண் இருக்கு, ஆனா ஈச் அப்படிங்கிற வேர்டு வந்தா ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியா சொல்றேன்னு அர்த்தம். எவ்ரி ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் வாஸ் பிரசன்ட். ஸோ இங்கேயும் என்ன சொல்றாங்க, எவ்ரி ஈச்சுங்கும் போது குரூப்பா இருந்தாலும் அவங்கள நான் இண்டிவிஜுவலா நான் ஐடென்டிஃபை பண்றேங்கிற மாதிரி கான்செப்ட்ல இது வரும். ஓகேங்களா, ஸோ எப்போ சிங்குலர்ல வரும், ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன். ஓகேங்களா, அடுத்தது கலெக்டிவ் நவுன்.
கலெக்டிவ் நவுன் என்ன, ஒரு குரூப்பா இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, த டீம் இஸ் வின்னிங். இஸ் வருது. ஏன், டீம் வந்து நிறைய பேர் சேர்ந்தாதான் ஒரு டீம். ஆனா இதை நம்ம வந்து சிங்குலரா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஏன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஒரு யூனிட்டா நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? இந்தியா டீம், பாகிஸ்தான் டீம் நம்ம சொல்லும் போது அந்த 11 பிளேயர்ஸ், கிரிக்கெட்ல வந்து 11 பிளேயர்ஸ்ன்னு சொல்லாம இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த 11 பிளேயர்ஸும் ஒன்னா ஜெயிச்சிருக்காங்க, ஒரு சிங்கிள் டேர்ம்ல நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதுவே இங்க பாருங்க, the team are arguing among themselves. இங்க ஏன் நம்ம ஆர் போட்டிருக்கோம்னா, among themselves, அவங்களுக்குள்ள அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அதனால நம்ம இங்க ஆர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த கலெக்டிவ் நவுன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும், எங்க இஸ் வரும் எங்க ஆர் வரும் அப்படிங்கிறது. ஒரே கான்செப்ட் என்னன்னா, அவங்களுக்குள்ள பேசுறாங்க, இந்த among themselves அந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா அவங்களுக்குள்ளங்கும் போது நிறைய பேர் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்ப வந்து ப்ளூரல். இல்ல அது வந்து ஒரு யூனிட்டா சொல்றாங்க, மொத்தமா அவங்க வந்தாங்க, அந்த மாதிரி காமன் டேர்மா யூஸ் பண்றாங்கன்னா இஸ் தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இது நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். அடுத்தது, 2 சப்ஜெக்ட் இருக்கு ஆனா ஒரே ஐடியானா சிங்குலர் வேர்ப் தான். இது என்ன கான்செப்ட்னா, பிரெட் அண்ட் பட்டர். இங்க 2 சப்ஜெக்ட் இருக்கு, பிரெட்டும் இருக்கு பட்டரும் இருக்கு. ஆனா நம்ம இங்கே இஸ் யூஸ் பண்ணிக்கோ. ஏன், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு திங்கா சொல்றோம், ஒரு ஃபுட் இல்லைன்னா மீலா நம்ம கன்சிடர் பண்றோம். கரெக்டுங்களா? அதனால இங்க யூஸ் பண்றோம். ரைஸ் அண்ட் கறி இஸ் மை ஃபேவரட் மீல். இங்க நம்ம என்ன சொல்றோம், இதை கம்பைன் பண்ணி நம்ம பேசுறோம், அதனால இங்க நம்மளுக்கு இஸ் தான் இங்க வரணும். ஓகேங்களா? அதிகமா இதுல வந்து பிரெட் அண்ட் பட்டர் இந்த கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த ரூல் என்னன்னா, சப்ஜெக்ட் கூட வித், டுகெதர் வித், ஆஸ் வெல் அஸ் இந்த மூணும் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கூட என்ன என்ன இதுல இருக்கும், என்ன சிங்குலரா ப்ளூரலா, அதுக்கேற்ற வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆர், எய்தர் ஆர், நெய்தர் நார்னு வந்தா என்ன பண்ணணும், வேர்பு பக்கத்துல இருக்க சப்ஜெக்ட் கூட இருக்கணும். ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்லாம் இல்லை. ஸோ இங்க என்னது, த டீச்சர் along with the students dash going on a trip. இப்போ இங்க நான் 2 சப்ஜெக்ட் பார்க்குறேன், டீச்சரையும் பார்க்குறேன் ஸ்டூடெண்ட்டையும் பார்க்குறேன். டீச்சர் சிங்குலர், ஸ்டூடெண்ட் ப்ளூரல். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் பார்க்குறேன் along withன்னு இருக்கு. அப்போ இங்க என்ன கொண்டு வரணும், வித் பார்த்தோம்னாவே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எது, டீச்சர். அப்போ அதனால நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதுவே இந்த சென்டென்ஸ் பாருங்க, the principal as well as the teachers dash arrived. இங்க டீச்சர்ஸ் ப்ளூரல், பிரின்சிபல் சிங்குலர். வேற என்ன வேர்டு இருக்குன்னு பாக்குறேன், ஆஸ் வெல் ஆஸ்ன்னு இருக்கு. ஆஸ் வெல் ஆஸ்னு தான் சென்டென்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோடது. பிரின்சிபல்னா ஹேஸ் வரும் சிங்குலர்னால. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி டீச்சர் டேஷ் அரைவ்டு. இங்க நான் பாக்குறேன் டீச்சர் சிங்குலர், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல், ஆஸ் வெல் ஆஸ்னு வேர்டு இருக்கு. ஸோ இந்த ரூல் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கு, அதனால நீங்க ஹேவ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆஸ் வெல் ஆஸ், வித், டுகெதர் வித் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோடது. ஆர், எய்தர் ஆர், நெய்தர் நார்னா கிட்ட இருக்கிற சப்ஜெக்டோடது. ஓகேங்களா? 2 சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜாயின் பை எய்தர் ஆர், நெய்தர் நார், நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இதை நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். இது நான் வந்து உங்களுக்கு கூட இதுதான் சேர்த்து கொடுத்துருப்பேன், நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஓகேங்களா? நாட் ஒன்லி தி மேனேஜர் பட் ஆல்சோ தி ஒர்க்கர்ஸ் ஆர் ஆன் ஸ்ட்ரைக். ஸோ இங்க ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை எப்படி போட்டிருக்கோம். நாட் ஒன்லி தி சில்ட்ரன் பட் ஆல்சோ தி டீச்சர் இஸ் லேட். டீச்சர் வந்து சிங்குலரா இருக்கிறதுனால நம்ம இது போடுறோம். ஓகேங்களா? இந்த ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டி பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான், அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. இங்க வந்து நாட் ஒன்லி பட் ஆல்சோ அதுவும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் இங்க எக்ஸ்ட்ராவா நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அடுத்தது, டிஸ்டன்ஸ், மணி, டைம் இது எல்லாத்தையும் நம்ம சிங்குலரா தான் எடுத்துக்கணும். ஸோ 500 hour வராது, இஸ் டூ மச், ஏன்னா அது மணி. 10 kilometers இஸ் அ லாங் வாக், டிஸ்டன்ஸ். 2 years இஸ் அ லாங் டைம், 2 years, 2 hours, 1 hour, 1 decade, 1 century. நீங்க என்ன டைம் எடுத்தாலும் சரி, டிஸ்டன்ஸ், மணி இது மூணுமே சிங்குலர் தான் எப்பவுமே வரும். ஓகேங்களா? இதுவும் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில, இந்த டைப், இந்த ரூலை யூஸ் பண்றத. அடுத்தது, ப்ளூரல் ஃபார்ம் பட் சிங்குலர் மீனிங்னா சிங்குலர் வேர்ப் தான் வரும். எப்படி அப்படின்னா இங்க பாருங்க, நியூஸ் இஸ் ஸ்ப்ரெட்டிங். இப்போ இந்த நியூஸை பார்த்தா நம்மளுக்கு எப்படி தெரியுது, ப்ளூரல் மாதிரி தெரியுது. கரெக்டுங்களா? ஆனா இது வந்து சிங்குலர் தான். நியூஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் டேர்ம் தான். கரெக்டுங்களா? நியூன்னு ஒரு வேர்டே கிடையாது.
மீன் நியூனா அதோட மீனிங் மாறுது. ஸோ சிங்குலராக தான் இருக்கும். அடுத்து மேத்தமேட்டிக்ஸ் இஸ் டிஃபிகல்ட். இங்கே எஸ்ல எண்ட் ஆகுது. ஆனால் இது சிங்குலர் தான், ஒரு சப்ஜெக்ட் தான் கரெக்டுங்களா? அதனால இங்கே இஸ். ஃபிசிக்ஸ் அதுவுமே எஸ்ல முடியுது. பாலிடிக்ஸ் இதுவும் எஸ்ல முடியுது. பட் இது வந்து ஒரு சிங்குலர் தான் கரெக்டுங்களா? ஸோ அதனால நம்ம சிங்குலர் டேர்ம் யூஸ் பண்றோம். இதுல வந்து அதிகமா இந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், அதுக்கப்புறமா சோஷியல் சயின்சஸ் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது நவுன்ஸ் லைக் சிசர், ட்ரௌசர், கிளாஸஸ் ஆல்வேஸ் ப்ளூரல். சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ், கிளாஸஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா அங்க எப்பவுமே ப்ளூரல் வேர்டு தான் வரணும். மை சிசர்ஸ் இஸ் வராது, ஆர் ஷார்ப்னு வரும். ஏன்? மை சிசர்ஸ் அது எப்பவுமே வந்து ப்ளூரலா தான் இருக்கும். சிசர் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வராது. சிசர்ஸ் அப்படிங்கறதான் கரெக்டான வேர்டு. ஓகேங்களா? These trousers don't fit me. Trousers. ஒரு பேண்ட்டை தான் நம்ம ட்ரௌசர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ட்ரௌசர் அப்படிங்கிறது தப்பு இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கலி. ஸோ ஒரு பேண்ட் அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ட்ரௌசர்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் அது சிங்குலர் தான். அதனால தான் இங்க வந்து நம்ம சிங்குலர் டேர்ம் வந்து ப்ளூரல் டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு பேண்ட்டா இருந்தாலும் நம்ம வந்து அது ப்ளூரலா தான் டினோட் பண்ணணும். ஃபிக்ஸ்ன்னு நம்ம சிங்குலருக்கு யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது மாதிரி எந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் ப்ளூரல் வரும் அப்படிங்கிறது நான் லாஸ்டா டேப்லெட் காலம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை ரிவைஸ் பண்ணிட்டு போய்க்குங்க. மோஸ்டா இந்த ட்ரௌசர்ஸ், சிசர்ஸ், கிளாஸஸ் இந்த வேர்ட்ஸ் தான் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. நான் வந்து மற்றதும் சும்மா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் புக்ல அங்கங்க இருந்ததை. ஸோ அதையும் பார்த்துட்டு போய்க்கோங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சென்டென்சஸ்ல இருக்குன்னா அது ஒரே ஒரு பொருளை வந்து டினோட் பண்ணாலுமே நம்ம ப்ளூரலா தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, a pair of scissors is on the table. இப்போ இது எப்படி நம்ம சிங்குலரா சொல்றோம்னா இதுதான் ரூல். எ பேர் ஆஃப் அப்படின்னு இந்த ட்ரௌசர்ஸ், சிசர்ஸ், கிளாஸஸ் இப்படி வந்தா சிங்குலர். இந்த பேர் ஆஃப் வேர்டு நீங்க பார்க்கல அப்படின்னா ப்ளூரல். ஓகேங்களா? இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த ரூல்ல. ஸோ இந்த ரூல், இந்த பேர் ஆஃப், ப்ளூரல், சிங்குலர் இந்த கான்செப்ட் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறதா இந்த பிடிஎஃப்ல நான் லாஸ்ட் இதுல காட்டுறேன். ஓகேங்களா? அடுத்த ரூல் என்னன்னா இன்டெஃபினைட் ப்ரொனவுன். இன்டெஃபினைட் ப்ரொனவுன்னா யாரை சொல்லுது, எவ்வளோ பேர், அந்த மாதிரி ஒரு பெரிய கிளியரான ஐடியா இல்லாத ப்ரொனவுன்ஸ். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா எவ்ரி ஒன், ஈச், நோபடி, சம் ஒன், எனி திங், எவ்ரி திங் இதெல்லாம் எப்பவுமே சிங்குலர்ல வரும். ஃபியூ, மெனி, செவரல், போத் இது எப்பவுமே ப்ளூரல்ல வரும். ஆல், சம், மோஸ்ட் இது மூணும் சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி வரும். இது எப்படி நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னா ஆல், சம், மோஸ்ட் இது வந்து சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். எப்பவுமே ப்ளூரல்னு சொல்ல முடியாது, எப்பவுமே சிங்குலர்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஆல், மோஸ்ட், சம். அதுவே ஃபியூ, மெனி, செவரல், போத்னா கண்டிப்பா ப்ளூரல்னு மைண்ட் வச்சுக்கோங்க. மிச்சதெல்லாம் எவ்ரிபடி, ஈச் நம்ம முன்னாடியே பார்த்தோம் கரெக்டுங்களா? நோபடி, சம் ஒன், எனி திங் இது மாதிரி வந்துச்சுன்னா சிங்குலர்னு நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும். இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது இல்லாமல் இருக்கிறது சிங்குலர்னு ஓரளவுக்கு நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இங்க பாருங்க, எவ்ரி ஒன் இஸ் வெல்கம். எவ்ரி ஒன் அப்படின்னு என்ன நிறைய பேர் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க இஸ் யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா அதுதான் ரூல். ஓகேங்களா? இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ல எவ்ரி ஒன் அப்படிங்கிறதுக்கு சிங்குலர் தான். ஃபியூ ஆர் சோசன். ஃபியூங்கிறது கொஞ்சம் நம்ம சொன்னாலுமே ப்ளூரல் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்தது ஆல் இஸ் வெல். இப்போ இங்க ஆல்னு இருக்கு கரெக்டுங்களா? நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா இந்த சென்டென்ஸ்ல ஆல் எதை சொல்லுது அப்படின்னு? கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னா சிங்குலர் யூஸ் பண்ணும். ஆல் ஆர் ரெடி. ஆல்னா இங்க இருக்க பீப்புளை பத்தி நான் பேசுறேன், அவங்க எல்லாரும் ரெடின்னு. அப்ப என்னால கவுண்ட் பண்ண முடியும் பீப்புளை. அதனால இங்க நான் ப்ளூரல் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இதுதான் தேர்டு குரூப்ல இருக்கிற திங். இந்த ஆல், சம், மோஸ்ட்னாவே கவுண்ட் பண்ண முடிஞ்சா ப்ளூரல், அன்கவுண்டபிள்னா சிங்குலர். ஓகேங்களா? இதுதான் இன்டெஃபினைட் ப்ரோனவுன். அடுத்தது தேர் இஸ், தேர் ஆர். இது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேர்புக்கு அடுத்து வர்றதுல. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா தேர் டேஷ் எ வேன். வேன் என்னது சிங்குலர், அதனால இங்க நான் இஸ் யூஸ் பண்றேன். வேன்ஸ்ன்னு இருந்தா இங்க ஆர் யூஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? இது ஈஸியான ரூல் தான், தேர் இஸ், தேர் ஆர் அப்படிங்கிறது. அடுத்தது ஒன் ஆஃப் பிளஸ் ப்ளூரல் நவுன் இல்ல சம் ஆஃப் பிளஸ் ப்ளூரல் நவுன்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூரல் நவுன் நான் சொன்னது வந்து இதுதான், ஃப்ரெண்ட்ஸ். ஹேஸ் வான் தி லாட்ரி. இங்க ஏன் சிங்குலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். 10 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்க. அப்ப ஒருத்தங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? சிங்குலர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா?
ஒன் ஆஃப் மை புக்ஸ். புக்ஸில் ஒன்றை காணோம் அப்படின்னா சிங்குலர். இப்போ சம் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆப்சண்ட்டு நான் சொல்கிறேன். எப்படி சொல்ல முடியுது? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ண முடியும், சம்முன்னு சொல்கிறேன். அப்போ 4-5 பேர் வரல, அதனால இங்கே நம்ம ஆர்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் ப்ளஸ் ப்ளூரல் நவுன் அப்படின்னாவே இங்கே ஒன் இருக்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்குலர் ஃபார்ம் தான் வரணும். சம் ஆஃப்னு வந்துச்சுன்னா கவுண்ட் பண்ண முடிஞ்சா அது வந்து ப்ளூரல் ஃபார்மில் வரும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா சிங்குலர் ஃபார்மில் வரும். அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சம் ஆஃப் மணி, மணிங்கிறது ப்ளூரல் நவுன். ஓகேங்களா? அதில் கொஞ்சத்தை காணோம் நான் சொல்கிறேன். ஆனால் எவ்வளோன்னு என்னால் கவுண்ட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? மணி அப்படிங்கிறத நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, அன்கவுண்டபிள்னு தான் சொல்லுவோம். அதாவது அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கலாமே தவிர மணியை கவுண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees அந்த மாதிரி சொல்கிறோம், நம்ம ஆட் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தாலுமே கிராமட்டிக்கலி மணி வந்து அன்கவுண்டபிள். அதனால இங்கே நம்ம சிங்கிளாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, சம் ஆஃப் தி மில்க். மில்க்குங்கிறது ஒரு கலெக்டிவ் நவுன், அதாவது எப்படி சொல்லலாம், அன்கவுண்டபிள் நவுன். கரெக்டுங்களா? மில்கை வந்து கவுண்ட் பண்ண முடியாது, மெஷர் தான் பண்ண முடியும். ஸோ சம் ஆஃப் தி மில்க்னு வருதுன்னா ஹேஸ் சிங்குலர் தான் வரும். ஸோ ஒன் ஆஃப் தினா அந்த ஒன் இருக்குன்னா நமக்கு தெரியும் சிங்குலர் தான் வரப்போகுதுன்னு. அதுவே சம் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கவுண்டபிள் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ளூரல் வரும். அன்கவுண்டபிளாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அங்கே சிங்குலர் வரும்னு தெரிஞ்சா போதும். அடுத்தது டைட்டில் ஆஃப் புக்ஸ், மூவிஸ் இது மாதிரியெல்லாம் வருதுன்னா அங்கே வந்து சிங்குலர் வேர்ப் தான் வரணும். ஒரு புக்கை பற்றி பேசுறது, ஆர்கனைசேஷன், மூவி, இந்த மூணுக்கும் நம்ம சிங்குலர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். தி கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா இஸ் மை ஃபேவரட் புக். யுனைடெட் நேஷன்ஸ் இஸ் டேக்கிங் ஆக்ஷன். யுனைடெட் நேஷன்ஸ்னாலே இது ஒரு குரூப் தான் இல்லைங்களா? யூஎன் அப்படிங்கிறது நிறையா கண்ட்ரி சேர்ந்த ஒரு பாடி, அதனால இங்கே நம்ம சிங்குலர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மூவி எப்படி வந்தாலுமே 3 Idiots பார்த்தா ப்ளூரல் மாதிரி இருக்கு, பட் அது வந்து ஒரு மூவி, அதனால அது நம்ம எப்பவுமே சிங்குலராக தான் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த ரூல் என்ன அப்படின்னா a number of, the number of. a number of எங்க வரும் அப்படின்னா ப்ளூரல்ல வரும். the number of வந்துச்சுன்னா அது வந்து சிங்குலர்ல வரும். a number of students have applied. ஸோ a number of அப்படின்னு ஆரம்பிச்சாவே ப்ளூரல்ல நம்மளுக்கு வரணும், அதனால இங்க நம்ம have யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல்ல தான் இருக்கு, ஆனால் தீன்னு இருக்கிறதுனால இங்கே நம்ம இஸ்ன்னு யூஸ் பண்ணும், சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணும். இதுதான் இந்த ரூல். ஸோ ஏ நம்பர் ஆஃப் அப்படின்னா ப்ளூரல், தி நம்பர் ஆஃப்னு வந்தால் சிங்குலருங்கிறது இன்னொரு ரூல். அடுத்த ரூல் என்னன்னா எவ்ரி ஒன், சம் ஒன், நோபடி, எவ்ரிபடி அப்படின்னா சிங்குலர். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதே தான் நான் இங்கே முன்னாடி உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ் ப்ரொனவுன்ல வந்து கொடுத்துருப்பேன். அதே தான் இங்கே நான் வந்து தனியாக ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிளோட இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எவ்ரி ஒன் இஸ் இன்வைட்டட், அதே மாதிரி எவ்ரி ஒன், எவ்ரிபடி எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகி தான் வரும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு சிங்குலராக தான் இருக்கு. இதில் பேசிக்கான திங் இன்ஃபினிட்டிவ் ப்ரொனவுன் வைக்கும் என்னன்னா எதெல்லாம் ப்ளூரலில் கண்டிப்பாக வரும், எப்போவுமே ப்ளூரல் அந்த வேர்ட்ஸை பார்த்துக்கோங்க. கவுண்டபிள், அன்கவுண்டபிளை வச்சு மாறுறத பார்த்துட்டிங்கன்னா மிச்சது இருக்கிறது எல்லாமே இன்ஃபினிட்டிவ் தான், சாரி சிங்குலர் தான். ஓகேங்களா? இன்ஃபினிட்டிவ் ப்ரொனவுனை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே புரியுற மாதிரி இருக்கும், அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ஒரு 5 days கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா போதும், சென்டென்ஸ் கொடுத்தா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இது ரொம்பவே ஈஸி தான், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஒரே திங் என்னன்னா இந்த எய்தர் ஆர், எவ்ரிபடி, ஈச், அப்புறம் இந்த மணி, டிஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேட்கறதே பார்த்தீங்கன்னா அந்த மணி வச்சு கேட்பாங்க, அந்த மணி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது இந்த எய்தர் ஆர் கேட்பாங்க. அடுத்தது அந்த ஃபியூ அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எய்தர் ஆர், அப்புறம் அந்த பிரெட் அண்ட் பட்டர், இந்த கொஸ்டின் பிரெட் அண்ட் பட்டர்ங்கிற கொஸ்டினே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரூல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும், டக்குன்னு நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த 9th ரூல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பேர் ஆஃப் சிசர்ஸ். அதுக்கு அந்த மாதிரி அந்த ரூலை வந்து எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் தான் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியில் சிசர் கேட்டிருக்காங்க, ட்ரௌசர்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபோர்செப்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக சிசர்ஸ் வச்சு தான் வரும், பட் உங்களுக்கு இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி இந்த வேர்ட்ஸையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை மனப்பாடம் பண்ண வேணாம், ஜஸ்ட் சும்மா ஒரு கிளான்ஸ் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் கான்கார்டும் எண்ட் ஆகுது. நான் வந்து தான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சமச்சீர் புக் 6th
12th வரைக்கும் நம்ம எக்ஸாம் டாபிக்ஸ்ல என்னெல்லாம் எக்ஸசைஸ் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அது டாபிக் வைஸ் செக்ரிகேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்படி நான் பண்ணிட்டேன்னா 10 டேஸ் ஆர் 15 டேஸ், ஏன்னா டெய்லி வீடியோ போடுறதுனால அந்த ஒர்க்கும் கொஞ்சம் பெண்டிங் ஆகுது. ஸோ 10 ஆர் 15 டேஸ்ல உங்களுக்கு நான் டாபிக் வைஸ் நான் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்க அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க கூகுளில் போய் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கூகுளில் போய் ஜஸ்ட் கன்கார்ட் இல்லைன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அகைன்மெண்ட் ப்ராக்டிஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுவேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.